ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மை ரூட் வைஃபையோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டா, பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. பட் என் வாய்ஸு சுத்தமாக சரியில்லை, ரொம்ப நாளாக கோல்டு பிடிச்சிட்டு ரொம்ப இதாக இருக்குது. என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் எங்களுக்கு எந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. எங்களுக்கு அதில் தான் எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே இருக்குது. நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. எங்களோட ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா. எங்களுக்கு அது போதும். அதுதான் எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே. ஓகேடா, வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கடா, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ சீக்குக்கு 2 பேர் தான் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், என்ன நினச்சிட்ருக்க, எதுக்கு இப்படி டீஸ் பண்ணிகிட்டே இருக்க, நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். அதுக்கு ஜிம்மின் தான், ஏன் ஹாப்பியை நான் டீஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த உரிமை இல்லையா? உனக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னா, புரியுதா? ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜமீனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ 2 பேருமே அப்படியே எப்படின்னா ஜேகே லேபில் உட்காந்து தான் ஜிமின் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதும் 2 பேரும் ஷாக்காக அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே டே தான் வந்திருப்பான். ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஜிக்குக்கு 2 பேர்த்துக்கும் செம ஷாக்கு. என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் டக்குன்னு போய் அவங்கவுங்க இதில் சேரில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ டே தான், ஏன்டா நீ பாட்டில் உள்ளே போன, டோர் லாக் பண்ணிட்டு போக மாட்டேன், ஐயோ என்ன, ஆமாம் இப்போ அவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணானுங்க அப்படின்ட்டு மறுபடியும் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜிமினும் ஜேகேவும் தான் அவங்கவுங்க பாட்டில் ஃபைல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினா நீங்கள் 2 பேரும் இப்போ என்னடா, இல்லை இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க, பார்த்தா என்ன பண்ணுற மாதிரி தெரியுது, 2 பேரும் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம், புரியுதா? இல்லை, நீ ஜேகே லேப்பில் உட்காந்துட்டு கிஸ் பண்ணிட்டு என்ன, இல்லைடா எனக்கு அது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. டேயாங்கா என்னை டென்ஷன் படுத்தாத, நான் எப்படா அவன் லேப்பில் உட்காந்து நீ பார்த்த, நான் கிஸ் பண்ணதை நீ பார்த்தியா? என்னடா என்னமோ சொன்னிய, நான் கிஸ் பண்ணதை நீ பார்த்தியான்னு கேட்டேன். நான் லேப்பில் உட்காந்துன்னு தானே சொன்னேன், கிஸ் பண்ணலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜேகேக்கு தான், இதுதான் தவளை தான் வாயால் கெடுனுவாங்க, அவனே வாய் கொடுத்து அவனே மாட்டிக்கிறான் அப்படின்ட்டு ஜேகே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவன் பாட்டில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், நீ அப்படி தான் சொல்ல வந்த, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு டே சொல்கிறான். சரி இப்போ எங்கள் எதுக்கு வந்த, சுகா வந்து 2 பேர் மீட்டிங்க்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன் அப்படின்னு டே சொல்கிறான். இப்போ ஜிமினா நீங்கள் 2 பேரும் எதுவும் பண்ணல, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எனக்கே அவனை பிடிக்காதுன்னு தெரியும், அப்புறம் அவன் கூட நான் எப்பறம் இருப்பேன், ஆமாம் இல்லை நீ தான் ஒரு மரமாச்சு, ஏன்னா ஒன்றும் இல்லை ஜிமினா, ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் சீக்கிரம் மீட்டிங்க்கு வாங்க, நான் கிளம்புறேன், சரி போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி பியர்டாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு போகிறான். ஜேகே இதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அவன் பாட்டில் மறுபடியும் ஃபைல் தான் பார்த்துட்ருக்கான். இப்போ டோர் வந்து டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜேக்கு தான், ஜிமினா எதுக்கு நான் அவங்ககிட்ட அப்படி கத்துனேன், போடா நீ டோர் லாக் பண்ணிட்டு தானே வந்தேன்னு சொன்னேன், என்ன இப்போ எப்படி ஓப்பன் பண்ணிட்டு வந்தான், தெரியல ஜிமினா, நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆனால் அது எப்படி ஓப்பன் பண்ணான்னு எனக்கு தெரியல, நல்ல வேலை நான் தப்பிச்சேன், இல்லை அவன் இதை வச்சு என்னை என்ன ஓட்டியிருப்பான்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி வீடு கொள்ளுச்சி, அதான் அவன் பார்க்கலல்ல, ஆனால் நீ செம்மையாக சமாளிக்கிறடா, போடா இங்கே பார் என் ஹார்ட் பீட் எப்படி தெரியுமா பக்கு பக்குன்னு இருக்குது, அவன் அந்த மாதிரி பார்த்ததும் எங்கே காட்டு, மூடிக்கிட்டு அங்கேயே உட்கார், ஏஞ்சி வந்தேன்னா அப்படியே ஒரே மெரி தான்,
ஏன்டா என்னாச்சு, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். கொள்ளச்சி, நீ இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணால் நான் எப்படியும் பக்கத்தில் வராமல் இருப்பேன். டேய் மூடிட்டு அங்கேயே உட்காரு. சுகா வேறு ஏதோ மீட்டிங்க்கு வர சொன்னாங்களாம், போகலாமா? 2:30 தான் வர சொன்னாங்க. இப்போ வந்து டைம் 1:00 தான் ஆகுது, இன்னும் டைம் இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கள் பாட்டில் ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கேன்டீன் தான் எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் போகிறாங்க, அங்கே எல்லாருமே வராங்க. அங்கே ஃபேரி, லில்லி, ஹோபி, டேமின்னு, சுகா, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ இவங்களும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபேரி தான், என்ன ஜிமினா உன்னோட டோனில் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறா. என்னடி சொல்கிற? ஆமாம், நீ பழைய ஜிமின் மாதிரி இல்லையே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். இப்போ ஃபேரி தான், லில்லி உனக்கு தெரியல? ஆமாம் ஃபேரி, எனக்கும் அப்படி தான் தெரியுது, இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கான், முன்ன மாதிரி ஆனால் இல்லை அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். இப்போ தான், நான் கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, ஜேகேவுக்கும் தான். இப்போ லில்லி, என்னடா சொல்லணும்? அது வந்து அப்படின்ட்டு வந்து இழுக்கிறான். இப்போ ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். டேவோட லெக்கு ஒரு மாரி தான் மிதிக்கும். அம்மா, எது கூட மிதிச்சா? இல்லைடா, தெரியாம மிதிச்சிட்டு. தெரியாமையோட இவ்வளோ வேகமாக மிதிப்பா? தெரியலன்னு சொல்லல. சரி, என்ன சொல்ல வரணும்? சொல்ல வந்ததே மறந்துட்டேன், போடா எரும மாடு அப்படின்ட்டு திட்டுறான். யார்டா எரும மாடு? நீ தாண்டா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிகேக்கு அந்தாண்ட ஜிமினுக்கு அந்தாண்ட ஜேகேவும், டேக்கு இந்தாண்ட சுகா உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சரி 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 நீங்கள் சாப்பிடுங்க, ஓகே சண்டை போடாதீங்க, சாப்பிட்டு போகணும், மீட்டிங்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். இப்போ ஜிமினு டேவும் அப்படியே அமைதியாயிடும். இப்போ ஜிமின் தோல் மேலே தான் ஜேகே வந்து ஹேண்டை வச்சு அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான். இப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு அவன் பாட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ ஆப்போசிட்டில் ஹோபி, டேமின்னு, ஃபேரி, லில்லிக்கு இவங்களுக்கு செம ஷாக். அப்படியே இவங்களுக்கு ஜிக்குக்கு 2 பேருமே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்டுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இவங்க 4 பேர்த்தோ ஐஸும் இவன் மேலே தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்தாண்ட சுகாவும் டேவோட ஐஸும் இவங்க மேலே தான் இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஏன் எல்லாம் என்னையே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லையே, ஏன் என்னாச்சு? ஏதாவது நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான், ஜிமினா, ஜிமினா என்னடா இது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இவனும் ஜிமினும் என்னன்ற மாதிரி பார்க்குறான். அப்போ தான் ஜேகே ஷோல்டரில் தானே, ஜிமின் ஷோல்டர் தானே ஜேகே ஹேண்ட் போட்டிருப்பான். இப்போ ஜிமின் தான், கையடா, இதுக்கட என் மேலே கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜேகேவை திட்டுறான். இப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ தான் இவனே ஜேகேவே ஒரு ரிலேஸ் பண்ணுறான், நாம் இவன் மேலே ஹேண்ட் வச்சுருக்கோம் அப்படின்றது. சாரி, என்ன தெரியாம வச்சிட்டேன் பாரு, என் விருப்பம் இல்லாமல் என்னை டச் பண்ண அவ்வளோதான், பார்த்துக்க, கை அப்படி ஒடிச்சிடணும் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே மறுபடியும் நார்மல் ஆகிட்டு சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமின் கிட்ட வந்து, குழச்சி நீங்கள் என்னை ரொம்பவும் திட்டப்போ, சரி சரி திட்டு, நான் கொஞ்சம் நாளைக்கு தானே, அப்புறம் எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இது எல்லாமே இவங்க இந்த 6 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு இப்போ சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே மீட்டிங் ஹாலில் தான் காட்டுறாங்க. இப்போ எப்படின்னா, அந்த மீட்டிங் ஹாலில் எப்படின்னா 2 பேரும் இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் ஒட்டுக்காக உட்கார வச்சிடுறாங்க. இந்த சைடில் வந்து 4 பேர், இந்த சைடில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து சுகா தான் ஏஞ்சி போய் அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை வந்து அந்த டிவி மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஓப்பன் பண்ணுறான், ஆன் பண்ணதுமே இப்போ என்னன்னா, ஜிக்குக்கு 2 பேரும் அந்த லிஃப்டில் கிஸ் பண்ணுவாங்கள்ல,
அந்த சீன் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜிக்குக்கு 2 பேர் தான். ஏய், யார் லிஃப்ட்டில் இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜேகே தான் நல்லா ஒரு மாதிரி இது பண்ணி பார்க்குறான். இப்போ என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். இப்போ தான் ஜிமின் என்னடா நீ நான் தான்டா ஏன்னா அங்கே பாருடா அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளோ ஷாக்காக இருக்காங்க. அப்படி பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோ ஷாக்காக. அப்புறம் அவங்க குட்டி அந்த ரொமான்ஸ் பண்ணினது, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் அவங்க பண்ண சேட்டை, அந்த ஹார்ட்டிங் கொடுத்தது, அவங்க அங்கே இப்போக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணினது எல்லாமே அதில் ரிலீவாக வந்துட்டுருக்கு அந்த ஸ்க்ரீனில். அதே மாதிரி கேபினில் இந்த லேபில் உட்காந்து கிஸ் பண்ண முதல்ல கொண்டு எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே ஏந்திரிச்சு அப்படியே ஹேண்ட் கட்டிட்டு அப்படியே ஜிக்குக்கு 2 பேருமே தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே இவங்களே 6 பேத்தையுமே தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டீ தான். என்னது ஜீனா, என்ன இதெல்லாம்? அது ஒன்றும் நான் இல்லை. ஏன்னா புரியல அப்படின்ட்டு ஜிமின் திணறான். இப்போ ஜேகே தான் அப்படியே கல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே டே பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். இப்போ ஜேகே என்னடா நீயே சொல்லு. டீ நான் என்னடா சொல்ல, நீயே சொல்லுடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஓகே கூல்டவுன் ஓகே, எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, அமைதியாக உட்காருங்க, நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இன்னும் ஜேகே பேக் சைட்லேயே தான் ஜிமின் வந்து ஒளிஞ்சாப்பில் இருக்கான். இப்போ ஃபேரி தான், திருட்டு பையில இந்தாண்ட வாடா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ லில்லி தான், குட்டை பையில வாடா இந்தாண்ட, இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்க, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொன்னனே அப்படின்ட்டு லில்லி கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே க்யூட்டாக ஒரு சிரிச்சிட்டு அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே ஜேகே பேக் சைடு தான் இருந்திருப்பான் அப்படின்னு தான் வந்து நிற்கிறான். இப்போ டே தான் போரு ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரியே இருக்கான் பாரு. அடேங்க அப்பா, டே குட்டையா, ஆனால் நீ இந்த ஃப்ராடு வேலை பண்ணுவலாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டு டே சொல்கிறான். டேயாங்கா, என்னை குட்டையானா சொல்லாத, நான் ஒன்றும் அவ்வளோ குட்டையாலாம் இல்லை, உன்னோட 2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்னோட 2 இன்ச்சு கம்மியாக இருக்குல்ல, மூடு, நீ பேசாத அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ சுகதான், சரி இது அவங்க ஏதோ சொல்ல வராங்க கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சுகா வந்து, என்ன ஜங்குக்கா என்கிட்டே மறைச்சிட்ட பார்த்தியா? இல்லை சுகா, நான் சொல்லலான்னு தான் சொன்னேன், ஜிமின் தான் கொஞ்ச நாளைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அவன் ஆசையை நான் ஏன் கெடுப்பான்னு தான் சொல்லலை அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். சரிடா. இப்போ சுகா தான், சரிடா நீங்கள் இப்போ இது முடிவு பண்ணது எல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னா சொல்ல வரல, பட் இப்படி சுற்றியும் கேமரா இருக்கிறது தெரியாமல் கூடயடா அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சுகா கேட்குறான். இப்போ ஜிக்குக்கு 2 பேர் தான் அவங்களே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன கேமராவா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். டேய், நீ ஒரு கம்பெனி சிஇஓ, ஒரு கம்பெனியில் நம்ம கேமரா வச்சு இதெல்லாம் வாட்ச் பண்ண மாட்டோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சுகா கேட்குறான். தெரியும், ஆனால் நான் அதை மறந்துட்டேனே. ஓ, இதுதான் காதல் கண்ணை மறைக்கிறதோ அப்படின்ட்டு சுகா கேட்குறான். இப்போ டே தான், அவங்களால அந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுறாங்க, உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு டே வந்து டக்குன்னு சுகா அசிங்கப்படுத்திடுறான். டே, என்னடா புதுசுக்கு நீ என்ன அசிங்கப்படுத்துகிற, வேற என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ சரி விடு ரகசியத்தில் வெளியே சொல்லாத அப்படின்ட்டு சுகா என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட தான் கேட்குறான். சரி, எங்களுக்கு ஹாப்பி தான் நீங்கள் ஒன்று சேர்ந்ததில்ல, எப்படா நீங்கள் உங்களை உங்களை 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் எப்படி ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்ட்டு டே இது சுகா கேட்குறான்.
இப்போ ஜேகே தான். நாங்கள் ஒன்று சேர்ந்து 15 days ஆகுதுடா. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே அன்னைக்கு இது மாதிரி ஜெமின் கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கள. அன்னைக்கே சமாதானப்படுத்திட்டேன். ஆனால் அவன் தான் சொன்னான், சொல்ல வேண்டாம் அப்போ சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான் சரின்ட்டு நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். சரி அப்பா அம்மாட்டெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இன்னும் இல்லைடா, சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாட்டையும் சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ சரி சீக்கிரம் சொல்லு, அவங்க சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். இப்போ ஃபேரிலே தான், ஐயோ என் ஜிமினாவும் ஜேகே சாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே சார், எங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க? ஏன்னா ட்ரீட்டா? ஆமாம், அதான் ஜிமின் ஓகே சொல்லிட்டான்ல, எங்களை கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரீட் வைக்கிறீங்க, எங்கே போனால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சார் கேட்குறாங்க ஃபேரி. இப்போ லில்லி தான், சார் நீங்களாம் சொல்ல வேணாம், நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ ஹோபி தான், என்ன ஜிம்மினா நல்லா ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹயாங், தேங்க்ஸ் ஹயாங். இருக்கிற தேங்க்ஸு இல்லை, உங்களோட லவ்வை டேமின் இங்கே விட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஹோபி தான், நீ என்னை ஹையாங்கன்னு வாயில் தான் சொல்கிறியா இல்லை மனசார சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாங்க. ஹையாங் என்ன சொல்கிறீங்க? என் தம்பிக்கு ஒன்றுனா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கு அது பெருசாக தெரியல, அதனால் நான் டேமிகிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஹையாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ எப்படின்னா சுகாவும் டேவும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹோபி டேமின்னு ஹக் பண்ண மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜிக்கு குறிட்டு டைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபேரி லில்லி தான் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, அப்பா ஃபேரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் பேராக பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஆமாம் லில்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ லில்லி தான், ஏன்டி என்ன அப்படி பார்க்குற? இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நம்ம இதே மாதிரி என்றைக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும் என்ன லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஆமாம் ஃபேரி நம்ம ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே மாதிரி பேர் அப்படியே இருக்காங்க. எப்படின்னா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆகுது. ஒரு கிளப்பு தான் காட்டுறாங்க. இப்போ இந்த 8 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அப்படியே எப்படின்னா அப்படியே அவ்வளோ ஜாலியாக அப்படியே ஒரு பாட்டு கச்சேரி டான்ஸு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டேவும் சுகாவும் ஒரு பேராக இருக்காங்க. ஜிக்குக்கு 2 பேரும் ஒரு பேராக இருக்காங்க. ஹோபியும் டேமின்னு ஒரு பேராக இருக்காங்க. ஃபேரியும் லில்லியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் ஒரு பேராக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா ஃபேரி லில்லியும் தான் அப்படியே அந்த கிளப்பில் போய் அப்படியே டான்ஸ் ஆட போயிடுறாங்க. இப்போ டேமின்னும் ஹோபியும் ஒரு பேராக அப்படியே பேர் டான்ஸ் மாதிரி ஆடுவாங்கள்ல, அது மாதிரி ஆடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் டேவும் சுகாவும் அவங்க ஒரு பேராக ஆடுறாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே அந்த கிளப்புக்கு மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்கும்டா, டெரஸு, அங்கே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஜிகேவை அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு, ஜங்குக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன்று சொல்லிட்டா, இன்றைக்கே நான் டெத் ஆனால் கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிகே தான், அடி வாங்குவோம் ஜிமினா, என்ன பேச்சு பேசுகிற? நம்ம இதுக்கு மேலே தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீ என்ன எப்படி சொல்கிற? நான் என்னோடய ஹாப்பினஸை சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், எனக்கு தான் ஜிமினா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி என் லைஃப் லாங் நீ என் கூட இருந்தினா எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், கண்டிப்பாக ஜங்குக்கா, என் மாமா கூட நான் மட்டும்தான் இருப்பேன், வேறு யாரையும் உன் லைஃப்பில் இன்வால்வ் ஆக விட மாட்டேன்,
யாரும் எது இது பண்ணவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அது போதுண்டி என் கொள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் அந்த டைமு ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ எப்படின்னா டேவும் சுகாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் அவங்க ரூமில் இருக்காங்க. இப்போ எப்படின்னா ஜிக்கி வந்து ஜிமினை ஒரு மாதிரி டோனில் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா நீ பார்க்குற டோனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டோனே சரியில்லையா? இல்லையே, நான் நல்லா தானே பார்க்குறேங்க குள்ளச்சிய அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் போடா நீ ஏன் இப்படி பார்க்குற? என் ஒய்ஃபையை நான் பார்க்குறேன், இதனால என்ன? உன் ஒய்ஃபை தான், அதுதான் இன்னும் ஆகலையே. என்னடா சொல்கிற? ஆமாம், நமக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலைல்ல. அப்போ முன்னானது அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா வந்து இப்போ ஜங்குக்கு வந்து பெட்டில் தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கு லேபில் உட்காந்துட்டு ஜங்குக்கா என்னடா ஜங்குக்கா சொல்லுடா ஜங்குக்கி மாமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஏன்னா மாமா நாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன், என்ன சொல்லு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஹே குள்ளச்சி என்ன சொல்கிற? ஆமாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஐயோ ஓகேவா, அப்போ நாளைக்கே சீரியல் போகலாமா? நாளைக்கேவா? ஆமாம், நாளைக்கே போயிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. என்ன? இல்லை, நீயும் நானும் டேவும் சுகம் ஒரே மேடையில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். என்ன? ஆமாண்டா, அவங்களும் தானே லவ் பண்ணுறாங்க, நாமளும் லவ் பண்ணுறோம், 2 பேரும் ஒரே மேடையிலே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சரிடா பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே பெட்டில் ஃபஸ்ட் நைட் வைக்கலான்னு சொல்லிடாதடா. டீ பொறுக்கி என்ன இப்போ பார்த்தாலும் பொறுக்கி மாதிரி பேசுகிறா, போடா லூஸு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பவுட் பண்ணிக்கிட்டு ஏஞ்சிக்கிறான். சரி சும்மா விளையாடணும்டா, இதுக்கெல்லாமா போய் கோச்சிக்கலாம். நீ சுகாட்ட சொல்லு. ஓகே, நான் சுகாட்ட பேசுகிறேன், மார்னிங் பேசுகிறேன், ஓகேவா? சரி, நம்ம எப்போ ஊருக்கு போகலாம்? நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓகேடா, சரி, நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடலாம். இங்கேயும் ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுல்ல, அங்கே போயிட்டு உங்கள் அப்பா அம்மாட்டையும் பேசணும், எங்கள் அப்பா அம்மாட்டையும் பேசிட்டு ஒரு 15 டேஸ்க்குள்ளே மேரேஜ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். 15 டேஸ் ஆகுமா? ஆமாம், ஏன்? இல்லை, 15 டேஸ்னால் எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, அதான் கேட்டேன். என்னடா சொல்கிற? ஆமாம், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் விடுவாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். 15 டேஸ் ஆகுமா? ஆமாம், ஏண்டா அத்தனை நாள் நான் எப்படா உன்னை பிரிஞ்சிருக்கிறது? டேய் பொறுக்கி, 1 மாதம் இருந்தல்ல, இப்போ இருக்க மாட்டியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். அப்போ தெரியல, அதனால் இருந்தேன், தெரிஞ்சதை நான் விட்டுறோன்னா என்ன அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரி மீட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹக் பண்ண வாக்கிலே ஜங்குக் ஃபோர்ஹெட்டில் அப்படியே லைட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஜிமினா என்னடா, நம்ம தான் ஊருக்கு போகிறோம்ல, அதனால இன்னைக்கு நைட்டு அதான்டா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இழுக்கிறான். டேய் பொறுக்கி மாமா, நீ எதுக்கு இழுக்கிறன்னு எனக்கு தெரியுது, மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது. டீ என்னடா? ஆமாம், மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான்
டி 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 அத்தனை நாள் எப்படா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது? அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆம், நான் வந்து அந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அது இப்போ பண்ணேன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசைடா. நமக்கு 2 பேர் மேரேஜ் ஆன வாட்டி ஹனிமூன் மாதிரி போயிட்டு அங்கே அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்கு முன்னே இப்போலாம் வேணாமே. ஒரே வேண்டான்னா வேண்டாம் போ. நான் இல்லை நான் போய் வெளியே ஹாலில் படுத்துக்கிறேன், நீ இங்கே படுத்துக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சரி 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 ஓகே 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 நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே பார்த்துக்கலாம். இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு மட்டும் தூங்கலாம். அதுக்காவது ஓகே சொல்லுவியா இல்லை மாட்டியா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஓகே 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 அது என் ஜங்குக் மாமாவுக்கு இல்லாமையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. இப்போ ஒரு 8:30 ஆகுது. ஒவ்வொருத்தர் இப்போ தான் ஏஞ்சி எல்லாம் கீழே வராங்க. இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் ஏஞ்சி வராங்க. அதே மாதிரி ஃபேரி, லில்லி, சுகாட்டி எல்லாருமே வந்து அப்படியே ஹாலில் தான் அப்படியே ஒரு மாதிரி உட்காடுறாங்க எல்லாருமே. இப்போ ஜங்குக் தான் சுகா சொல்லு ஜங்குக்கா. இல்லை நான் இன்றைக்கி நைட் சியோல் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஏன்னா என்னாச்சு திடீர்னு அப்படின்ட்டு சுகா கேட்குறான். இப்போ இல்லை நாங்கள் போயிட்டு அப்பா அம்மாட்ட பேசிட்டு எங்களுக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ மேரேஜ் அளவுக்கு ரெடி ஆகிட்டிங்களா, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ஹலோ எனக்கு என்னன்னே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன், உனக்கு தான் மேரேஜ் ஏன்னா அப்படின்ட்டு. இப்போ சுகா 2 பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா சுகாவுக்கு மேரேஜா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் டேயாங்க ஷாக்கக்குற சொல்ல வேண்டியது ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறமேட்டு நீ ஷாக் ஆகுறியா இல்லை ஹாப்பி ஆகுறியான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி லில்லி தான் 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஜேகே பார்த்து கேட்குறான். நான் உங்களை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என்னை ஷார்னு கூப்பிடாதீங்க, ஜேகேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்படின்ட்டு ஜேகே சொல்லலாம். ஓகே 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 ஜேகே என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. ஆமாம், நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிவிட்டு மேரேஜுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். சுகா உங்களுக்கும் மேரேஜுக்கு நான் வந்து அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ என்னடா அவசரம் அதுக்குள்ள அப்படின்ட்டு சுகா கேட்குறான். இப்போ டேயாங்க தான் ஏன்டா இப்போ என்னை மேரேஜ் பண்ண உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறான். பேபி அப்படி இல்லை, இப்போ என்ன அதுக்குள்ளே அவசரம், இங்கே ஒர்க்கு கொஞ்சம் இருக்குல்ல. ஒர்க் இருக்கா, அப்போ ஒர்க்கே கட்டிட்டா ஆள், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி 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 இருடா அவன் என்ன சொல்கிறான் அதை கேளு அப்படின்ட்டு சுதா வந்து என்ன ஜேகே சொல்கிற. ஆமாம், நம்ம 2 பேரும் ஒரே மேடையில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். என்ன நீ நானும் ஒரே மேடையில் மேரேஜ் பண்ணிக்கலாமா, அடச்சி அறிவில் உனக்கு அப்படின்ட்டு சுதா கேட்குறான். இப்போ சொல்ல வேண்டியது முழுசாக கேளு, சொல்ல விடுடா, அதுக்குள்ளே நீ பாட்டில் ஆடுற. நானும் ஜிமினும் நீயும் டேயாங்கும் நாம் 4 பேரும் ஒரே மேடையில் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜெகே சொல்கிறான். அப்படியா, கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஆகும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ சரி சரி விட்டு அப்படின்ட்டு சுதா இப்போ சொல்கிறான். இப்போ தான் இந்த ஐயா நல்லா இருக்கே, எனக்கு ஓகே அப்படின்ட்டு டேயாங்கி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அலையாத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி இப்போ சுகா தான் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, ஓகே பண்ணிடலாமே, நானும் எங்கள் டேட் மாமாட்ட பேசுகிறேன், நீங்களும் போய் அங்கெல்லாம் சமாதானம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஹோபியும் டேமின் அதே மாதிரி ஃபேரி லில்லி சுகா எல்லாமே ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் போயிட்டு ஹோபி ஐ மிஸ் யூ, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஹோபி ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ சரி ஒன்றும் மிஸ் பண்ண, உனக்கு ஏதாவது என்னை மிஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அடுத்த செகண்டே நீ சொல்லு, நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன், நீ என்கிட்ட வந்துடு ஓகே அப்படின்ட்டு ஹோபி சொல்கிறான். சரி ஹயா அப்படிங்கிறான். அதே மாதிரி ஜேகே ஏதாவது பண்ணானா சொல்லு, நான் வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு
கோபி சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான், ஹலோ ஹலோ ஹலோ, இதுக்கு மேலே என் ஜிம்மினை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதே மாதிரி யாரும் தூக்கிட்டு போகவும் விட மாட்டேன், யார் கையிலும் பிடிச்சும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஃபேரி, லில்லி, ஜேகே, ஜிமின் 4 பேருமே கிளம்பிட்டாங்க. எல்லாத்துட்டையுமே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் டேயாங்கா சீக்கிரமாக வந்துரு, சியோவில் மீட் பண்ணலாம், நம்ம எங்கேஜ் அந்த ரூமில் ஓகே அப்படின்ட்டு, வெட்டிங் டே அந்த ரூமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு மார்னிங் தான் காட்டுறாங்க. எல்லாம் சியோல் வந்துடுறாங்க. இப்போ ஃபேரி, லில்லி தான், அதே மாதிரி ஜேகே, ஜிமின் தான். இப்போ ஜேகே தான், ஃபேரி, லில்லி நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, அப்புறமேட்டு நாளையிலேருந்து ஆஃபீஸ் வந்துடுங்க, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் ஆஃபீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிக்குக்கு தான் கார் வந்து ரெடியாக நிற்கிது. அந்த காரில் ஏறி வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஜிமின்க்கு ஒரே நர்வஸாக இருக்குது. இப்போ ஜேகே தான், ஏண்டா என்னாச்சு? இல்லை ஜங்குக்கா, ஆன்ட்டி அங்கிள் ஏதாவது சொல்லுவாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கேன்ல, வா. ஏய் பயமாக இருக்குடா, நான் வேணா எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு அங்கே காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் ஜங்கு கூட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு, ஏப்பா எங்ககிட்ட சொல்லாமல் போயிட்ட, நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் இவனை 2 தட்டு தட்டி கூட புரிய வச்சிருப்பேன்ல, ஏன் ஜிமின் எங்ககிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணிவிட்டு நல்லா பேசுகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், அண்ணா அட பாவி, அம்மா என்னம்மா புசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். பின்ன என்னடா, நீ ஒழுங்காக இருந்தா ஜிமின் இது மாதிரி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திட்டுறாங்க. தேவைதாம்மா தேவை, அங்கே போய் இவனை சமாதானப்படுத்தி இவ்வளோ இது பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ என்னம்மா இப்படி வந்ததும் என்னை திட்டுற? சரி சரி விட்றா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க அப்பா தான், ஜிமினா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அங்கிள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஆன்ட்டி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். கூப்பிட்டு, என்னப்பா, சாரி நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். அதுக்கு 2 பேருமே, நீ என்னடா தப்பு பண்ண சாரி கேட்குறதுக்கு, என் பையன் மேலே தான் தப்பு இருக்குது, அவன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான், ஓகேவா, உன் மேலே எந்த தப்பு இல்லை, நீ பண்ணினது கரெக்டு தான், பட் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஜங்குக்கு, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் என் பையன் இல்லையா, அவன் கஷ்டப்படுறப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். பட் இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, உங்கள் அப்பா அம்மாகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவங்களும் இங்கே தான் இருக்காங்க, அந்தாண்ட ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிற, அம்மா இங்கே இருக்காங்களா? ஆமாம் ரூமில் தான் இருக்காங்க, போய் பார் அப்படின்னு சொல்கிறான். இவனும் வேகமாக போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஜிமின் அம்மாவை போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணதும் ஜிமின் அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், மா பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் அவங்க அம்மா தான் அப்படியே ஜிமின் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, ஏண்டா எங்கடா தங்கம் போனேன், உன்னை என்கிட்ட நீ ஒரு வாரத்தை கூட இவ்வளோ நாளாக பேசவே இல்லை, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நாங்கள் பண்ணது தப்பு தான் ஜிமின், உனக்கு பிடிக்காம இந்த மேரேஜ் பண்ணி வச்சோம், ஆனால் அதுக்காக நீ இப்படிலாம் தண்டனை கொடுக்கக்கூடாதுடா, சாரிடா அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், அம்மா அப்பா சாரிலாம் கேட்காதீங்க, சாரி நான் தான் சாரி கேட்கணும், என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் போனது என் தப்பு தான், சாரிம்மா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் அப்படியே அவங்க அப்பா அம்மா ஹக் பண்ணிக்கிறான். இப்போ சரி ஜிமின் சாரிலாம் நீ கேட்காதடா, உனக்கு பிடிக்கலனா சொல்லு, நான் உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்பா அப்படிலாம் சொல்லாத, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்ன? ஆமாம் நான் மறுபடியும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்
அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ என்னடா சொல்கிற அப்படின்ட்டு ஜிமின் அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நானாக பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு என் லைஃப்பில் வந்திருக்க மாட்டான். ஆனால் எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவனை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹக் பண்ணிக்கிறான் அவங்க அம்மாவை. அப்பாடா, இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அவன் ரொம்ப நல்ல பையன்டா, அவனை நல்லா வச்சு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் அப்பா, தெரியும்ப்பா, அவன் கூட இருந்த இந்த 1 மந்த்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்போ புரிஞ்சுக்கிட்டதை விட அந்த மேரேஜ் ஆன 3 மந்த்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரின்ட்டு இப்போ இவங்க 3 பேருமே கீழே தான் இறங்கி வராங்க. வந்துட்டு ஜேகே அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்து ஜேகே பக்கத்தில் தான் உட்காடுறான். இப்போ அதே மாதிரி அந்தாண்ட ஷோபாவில் வந்து ஜிமின் அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து ஜங்குக் அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், பா அம்மா என்னடா நாங்கள் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். ஏன்னா ஆமாம்மா, நாங்கள் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். என் ஜிமினுக்கு வந்து என்னை மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஓகே பண்ணிடலாம், ஆனால் பட் திடீர்னு சொல்கிறேன். திடீர்னு தான்ப்பா முடிவு பண்ணோம். சுகாவும் டேவும் கூட நம்ம இதிலே நானும் சுகா டே ஜிமின் நாங்கள் 4 பேரும் ஒரே மேடையில் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். பரவாயில்லடா, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தோம் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஒரே ஷை, ஒரே சிரிப்பு. இப்போ ஜிகே என்ன கழிச்சு ஓகேவா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ நிஜமாவா? ஆமாண்டா, கம்மனடா, அப்பா அம்மா இருக்காங்கல்ல அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். டீ செய்யாகிறியா பூச்சங்குக்கா அப்படின்ட்டு பண்ணுறான். டீ இது மாதிரி மட்டும் பண்ணாதடா, என்னால் அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் அவங்க அப்பா அம்மா தான், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். ஆமாப்பா, அப்புறம் மேரேஜுக்கு தேவையான வேலையெல்லாம் ரெடி பண்ணணுமில்ல, ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஆண்டி, சரி கிளம்புங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினோட அப்பா அம்மா, ஜிமின் போகலாமா? போகலாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகேக்கு தான் செம சாக்கு. ஏன்னா ஜிமின் நீ போறியா? ஆமாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏன்டா, நீ இங்கே தானே இருக்கணும், நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்ல, அப்புறம் ஏன் போகிற அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான், டேய் மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஜிமின் அங்கே தான் இருக்கணும், இதுதான் முறைப்படி செய்ய வேண்டிய முறை, புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா, அதுக்குன்னு இன்னும் 15 days இருக்குமா? 15 days நான் ஜிமின்னு பார்க்கக்கூடாதா? ஆமாம், பார்க்கவே கூடாது, மேரேஜ் அன்றைக்கி தான் பார்க்கணும். ஆமாம்மா, அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. 15 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜிமினா நீ இங்கே இருடா, நீ சொன்னால் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு, அங்கே வெட்டிங் ஹாலில் பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறான். இங்கே ஜங்குக் தான், அம்மா அம்மா வேணான்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறான். ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட, டேய் கம்முனுடா, சின்ன பையன் மாதிரி பண்ணாத, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு ஜிமின் வேணும் அப்படிங்கிறான். டேய் கம்முனுடா, மானத்தை வாங்காத, நான் ஒன்றும் மானத்தெல்லாம் வாங்கலை, எனக்கு ஜிமின் வேணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். ஜிமின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி தான் ஒரு 10 days ஆகுது. ஒரு ஜிமினும் ஜேகேவும் ஃபோன் காலில் மட்டும்தான் பேசிக்குவாங்க. ஜங்குக்கெலாம் இப்போ ஆஃபீஸ் பக்கம் போகிறதே இல்லை. இப்போ ஃபேரி லில்லி தான் ஆஃபீஸில். ஐயோ, இந்த சார் வேறு வரவே மாட்டேங்கிறார். எந்த சாரடி?
ஆ ஜேகே தான் அப்படின்ட்டு லெல்லி ஒரு மாதிரி சொல்கிறான். ஏய் அவங்களுக்கு தான் இப்போ வெட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதனால அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஐயோ தெரியாதனமாக இந்த கம்பெனியில் வந்து மாட்டிட்டோண்டி. இவங்களுக்குள்ள நம்மளாம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னே தெரில. இவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைலாம் நம்ம தலையில் கட்டுறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுது. ஐயோ அப்படின்ட்டு ஆஃபீஸில் வந்து ஃபேர்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு தான் ஜிமின்ட்டு தான் ஜங்குக் பேசிகிட்டு இருக்கான். ஜிமினா, நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் தெரியுமா? ஏன்னா? ஆமாம், நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நானும் வரமாட்டேன். ஏன் நீ வரவேணா, நான் அங்கே வரேன். என்ன சொல்கிற? அம்மாட்ட சொன்னேன், நீ தான் வெளியே வரக்கூடாதா, நான் வந்து உன்னை பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஏய் பொய் சொல்லாதடா பொறுக்கி. டேய் நிஜமா தான், உன் ஜங்குக் மாமா பொய் சொல்லுவேனா? போடா ஃப்ராடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நான் அங்கே இருப்பேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஒரு 1/2 ஹவர் ஆகுது. கரெக்டாக ஜெமீன் ரூமில் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அதுக்கும் இதுக்கும் நடந்துகிட்டே இருக்கான். இப்போ காலிங் பெல்லு தான் அடிக்குது. இப்போ ஜிமின் ரொம்ப நர்வஸாக வந்து அப்படியே ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகுது. ஏன்னா அங்கே வந்து ஜிமினோட அப்பா அம்மா இல்லை, அதனால. இப்போ ஜிமின் தான் வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜிகே அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே லுக் விட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணி அப்படியே தூக்கி சுத்துறான். ஏய் ஜங்குக்கா விட்டு 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 டீ எதுக்குள்ள இப்படி சுத்தலை விட்டுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ அதெல்லாம் விட்ட முடியாது, உன்னை விட்டுறதுக்கா நான் யாரும் இல்லாத டைமாக பார்த்து இவ்வளோ தூரம் இது பண்ணி வந்திருக்கேன். டீ அதுக்குன்னு ஃப்ராடு, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? ஆமாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் லெக்கிலே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தூக்கிக்கிட்டே அப்படியே பெட்ரூமுக்கு தான் போகிறான். டீ டீ டி 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 விட்டுறா, என்னை விட்டுறா, நீ எங்கே கிட்ட தூக்கிட்டு வந்த? கிட்ட தான் போகிறேன் பார்க்குறியா அப்படின்ட்டு ஜேகே அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். டே பொறுக்கி எப்போ பார்த்தாலும் தப்பாகவே பேசுகிறேன், என்னை விட்டுறா முன்ன அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினை தூக்கி போய் அப்படியே பெட்லேயே போட்டு அப்படியே ஜிமினுக்கு அப்படி கிஸ் பண்ணுறான். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். இந்த 10 நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு நரகு மாதிரி இருந்துச்சு உன்னை பார்க்காம. டீ விட்டுறா, என்ன அப்படிலாம் விட முடியாது, விடுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக்கு. இப்போ 2 பேர்த்தாலுமே பிரேத் ஜிமினுக்கு வந்து பிரேத் பண்ணவே முடியல. இப்போ டக்குன்னு அப்படியே ஜங்குக்கு அப்படியே நவத்திச்சுட்டு, அதுக்கு ஏன்னா இப்படி கிஸ் பண்ணுற, என்னால் பிரேத் கூட பண்ண முடியல தெரியுமா? ஐயோ உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, அப்புறம் நான் எப்படா கண்ட்ரோல் பண்ணுவேன், அதான் கிஸ் பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிறான் ஜங்குக்கு. போடா அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் எப்படின்னா அப்படியே மேலே பார்த்த மாதிரி 2 பேரும் அப்படியே அந்த பெட்டில் படுத்திருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு சைடாக திரும்பி அப்படியே ஜங்குக் ஹேண்டில் வந்து ஹெட்டு வச்சு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். ஜங்குக்கா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ இல்லாமல் எனக்கும் ஒரு மாதிரியா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஜெமின் வந்து அப்படியே ஹக் பண்ண வாக்கில் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போ ஜிமினும் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. ஒரு எப்படின்னா ஒரு 30 செகண்ட் ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறானா, அப்படியே ஜிமினுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் ஜிமினும் பேக் கிஸ் பண்ணிக்கிறான். 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க, செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த கிஸ் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் போக ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப ஹார்ஸாக போகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜிமின் வந்து அடியில் இருக்கான், ஜங்குக்கு மேலே ஏழுந்து அப்படியே ஜிமினுக்கு வந்து கிஸ் பண்ணுறான்.
இப்போ ஜிமினும் கொஞ்சம் டைம்லே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். சங்குக்கா சங்குக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறான். இப்போ அவங்களுக்குள்ள அப்படி சின்ன சின்னதாக கொஞ்சம் ஒரு மேக்கவுட் சீன் அது மாதிரி நடக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் இப்போ 2 பேருமே அப்படியே அவ்வளோ டயர்டாக படுத்திருக்காங்க. இப்போ ஜிமின் தான், பொறுக்கி போடா, உன்னை யார் பண்ண சொன்னா? நான் என்ன சொன்னேன், மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணு, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணிக்கலாம்னு சொன்னல, எதுக்குடா என்ன பண்ணுன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். ஏய் சாரிடா, உன்னை பார்த்து 1 மந்த் 10 டேஸ் ஆச்சா, அதில் தான் ஏதோ பண்ணிட்டேன், நீ என்னை தடுத்துருக்கலாம்ல, போடா நீ எதுக்குடா என்ன பண்ணுன அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான், சரி விடிடா, இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா தரமாக பண்ணுறேன், போடா பொறுக்கி முடிஞ்ச பாரு அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அச்சோ குளிச்சி பேபி அப்படின்ட்டு தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிடுறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ ஏன்னா வெளியே வந்துட்டு இப்போ 2 பேருமே கிளம்பிடுறான். ஜிமின் அங்கே தான் இருக்கான், ஜங்கு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே ஒரு 5 டே அந்த வெட்டிங் அன்னைக்கு தான் இப்போ ஜங்குக் தான் அந்த வெட்டிங் ஹாலில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் சுகாவும். 2 பேருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒயிட் கலர் கோட் ஷூட்டில் 2 பேரும் ஒரே மாதிரி தான், அவ்வளோ க்யூட்டாக அப்படி இருக்காங்க. அப்படியே ரொம்ப எதிர்பார்ப்போட இப்போ இந்த பக்கம்தான் ஜிமின் தான் அப்படியே பிளாக் கலர் உள்ளே வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு, வெளியே வந்து பிளாக் கலர் ஷர்ட், அந்த பிளாக் கலர் பேண்ட் வியர் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் டேவும் பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் கோட்டு, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஜிமின் வந்து அவங்க அப்பா ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அதே மாதிரி தான் டேவும் அவங்க அப்பா ஹேண்டை பிடிச்சிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த ஹாலில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க, அந்த சர்ச்சில். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை அப்படி பார்க்குறான். அவனுக்கு ஒரு அவ்வளோ லவ் அவன் ஐஸில் இருக்குது. கொஞ்சம் டியர்ஸும் வருது. ஏன்னா இவங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. அதே மாதிரி தான் ஜிமினும் அப்படியே ஜேகே பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே சிரிச்சிட்டு நடந்து வரான். அவன் ஐஸ்லாம் லைட்டாக டியர்ஸ் இருக்குது. அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷாக வந்துட்டு போகுது. இப்போ வந்து ஜேகே பக்கத்தில் தான் ஜிமின் நிற்கிறான். அதே மாதிரி தான் அந்த பக்கம் டேவும் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து அப்படியே சுகா பக்கத்தில் தான் நிற்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு சுகாவுக்கு தான் அந்த ஃபாதர் வந்து ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரிங் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ சுகா வந்து அவங்க ரிங் சேஞ்ச் பண்ணவாட்டி சுகா வந்து டே 4 கேட்லேயே அப்படின்ட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஜேகே ஜிமின் கிட்ட தான் வராங்க. இவங்களுக்குள்ளேயும் அப்படியே ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமின் ஹேண்டை பிடிச்சி ரிங் போடக்குள்ள, ஜிமினா நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் இந்த ஹேண்டை பிடிக்கிறேன். என் லைஃப் லாங் இந்த ஹேண்டை நான் விட மாட்டேன். நம்மளுக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னை நான் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை போடுறாங்க ஜங்குக்கு. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவன் ஐஸில் அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. இப்போ அந்த ரிங் எடுத்து ஜிமின் ஜங்குக் ஹேண்டில் போடக்குள்ள, ஜங்குக்கா நான் அப்பப்போ கோவப்படுவேன், அப்பப்போ ரூடாக நடந்துக்குவேன், உன்னை யார் கூடவும் பேச விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி இருப்பேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன், என்னோடய டார்ச்சரெல்லாம் நீ ஏற்றுக்குவியாடா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஜங்குக் தான் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படியே ஹெட்டை நோட் பண்ணுறான். இப்போ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து போடுறான். இப்போ 2 பேர்த்து ஐஸ்லேயுமே அவ்வளோ டியர்ஸ் வருது. ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட லிஃப்ட்லேயே அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். அந்த பக்கம் டேவு சுகம் தான்
அவங்களும் ஹக் பண்ணிவிட்டு சுகா வந்து இப்போ டேக்கு அப்படியே லிஃப்டில் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக 4 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு தான் ஜிமின் ஃபேமிலியும், ஜேகே ஃபேமிலி, சுகா ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஹோபி, டேமின் கூட அங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஃபேர்லிலி அங்கே தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ இவங்க அப்படியே ஹக் பண்ண வாக்கிலே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சுகா டீமும் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டாக எண்டிங் கொடுத்துருக்கேனானும் எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.